மார்கழி 9வது நாள். திருப்பாவை பாசுரம் 9. நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமணையே நமக. ஸ்ரீ கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யதாமாத்ர முனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜயுக்மயுக்ம व्यामोहदस्ततितराणि तनयाय मेने अस्मद्गुरोर्बहुदस्य दैकसन्तोः रामानुजस्य चरणं प्रपद्ये. माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्व्यानाम् आदस्य नः कुलपदेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्करियुगलं प्रणमामि मूर्धना. बोधं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिशार कुलशेखर योगी वाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यदीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्ग स्तनगिरितटी शुब्धमुत्पोत्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं व्यापलाकृत्य भुङ्क्ते कोदा तस्यै नमयितमिथं भूय एवास्तु भूयः. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பழ்பதியம் இனிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இமாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. அனைவருக்கும் நமஸ்காரம். தினந்தோறும் திருப்பாவை. இன்றைய நாள் 9வது பாசுரம் பார்க்க போகிறோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணி மேல் கண்மலரோ மாமான் மகளே மணிகதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றே செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தொழில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுணன் நின்றென்ற நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய். இன்றைய 9வது நாள் பாசுரத்தில் எம்பெருமானே உபாயம் என்ற விசுவாசத்துடன் எம்பெருமானுடன் சேர்ந்து பல ரசங்களை அனுபவிக்கும் ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். இவள் சீதா பிராட்டியை போல அனுமனிடம் ஸ்ரீராமனே வந்து என்னை காப்பார் என்ற உறுதியுடன் இருந்ததை போலே இருக்கக்கூடியவளாம் இந்த பெண். இப்பொழுது இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம். உடைமையை கொண்டு போவது உடையவனுக்கே உரிமை. இதுக்கு என்ன அர்த்தம்? வியாக்கியானங்கள்லாம் எப்படி அருளை செய்கிறார்கள் என்று நாம் பார்ப்போமா? நம்ம பூர்வர்கள் மகனியர்கள் எப்படி சொல்கிறார்கள் அப்படின்னா, உடைமையை கொண்டு போவது உடையவனுக்கே உரிமை. இதுக்கு சீதா பிராட்டியை எடுத்துக்கொள்ளலாம். சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்கிறாள். அப்பொழுது அனுமன் வந்து இங்கிருந்து தேடிக்கொண்டு போய் சீதாவை இலங்கையிலே அந்த அசோகவனத்திலே கண்டறிகிறான். கண்டு கிட்டக்க போய் இருந்து பேசுகிறான். அப்படி பேசும்போது அனுமன் சொல்கிறானா, மாதா எனது முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை ராமரிடத்திலே கொண்டு சேர்க்கிறேன் என்று விண்ணப்பிக்கிறாராம். அதற்கு என்ன பதில் சொல்கிறாள் என்றால், இல்லை, என்னுடைய கணவரே ஸ்ரீராமரே வந்து என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். இல்லை என்றால் அவருடைய ஏற்றம் எப்படி தெரியும்? அதனால உடைமை நான் வந்து அவருடைய உடைமை, அதனால அவரே வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னாலாம். அதுபோலவே இந்த பெண்ணானவள், இன்றைய பாசுரத்திற்கான பெண்ணானவள் என்ன செய்கிறாளாம்? அவள் உள்ளே ஒரு அழகான ஒரு மாட மாளிகை, சுற்றிலும் விளக்கு எரிகிறது.
இந்த விளக்குகள் நடுவிலே மெத்தை மேலே அவள் சயனித்து கொண்டிருக்கிறாளாம். எதற்காக விளக்குகள்லாம் ஏற்றி வைத்திருக்கிறாளாம்? கிருஷ்ணன் வருவதற்காக ஏற்றி வைத்திருக்கிறாளாம். கிருஷ்ணன் தன்னை தேடி வருவான் என்ற நம்பிக்கையில் அந்த பெண்ணானவள் இருக்கிறாளாம். இதுல நம்மாழ்வார் சொல்றார், துவழில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களம் என்று அவர் அருளி செய்கிறார். இவர்கள் அவனுடைய அடியார்களுடைய மாளிகைகள் திருமாளிகையாம். இவருடைய அதாவது தூமணி மாடம், எம்பெருமானுடைய மாளிகை எப்படின்னா துவழில் மாமணி மாடம் என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அது ஒரு காலத்துல அழுக்கா இருந்தது, பின்னர் அந்த அழுக்கு இல்லை, தோஷமே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றார். நாச்சியாருக்கு நாச்சியார் திருமாளிகைன்னு இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு திருமாளிகை இருக்கு. அதுதான் ஆண்டாள் கோவிலாக இப்ப இருக்கு. அதை தவிர ஆண்டாள் நாச்சியார் சொல்றாலாம், மதுரை மாட மாளிகை சூழ் மதுரை பதி நாடி நம் தெருவின் நடுவே வந்துட்டு என்ற நாச்சியார் திருமொழியிலே அருளி செய்கிறாள். மதுரையில ஒரு மாளிகை இருக்கு என்பது போல அவள் அருளி செய்கிறாள். இதுல சொல்றா, எங்கள் இதயமெல்லாம் அப்படி கொதித்து போய் கிடக்கு, இன்னும் கண்ணயம்பெருமானவி பார்க்கவில்லையே என்று இருண்டு போய் கிடக்கு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க, உள்ளுக்குள்ள சுற்றும் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறார். எதனால? கிருஷ்ணன் வருவான் என்று நீ காத்து கிடக்கிறையாளே. எல்லா இடங்கள்லையும் விளக்கு எரிகிறது. இந்த விளக்கு அப்படிங்கும்போது இந்த திருவிளக்கை தினம்தோறும் நம் அகங்களில் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஏற்ற வேண்டும். காலை கடன்கள்லாம் முடித்துட்டு கண்டிப்பா திருவிளக்கு ஏற்றணும். இந்த திருவிளக்கானது தலிகை பண்ணும்போது, நம்மளுடைய அன்றைய தேவைக்கான உணவை சமைக்கும் போது கண்டிப்பாக திருவிளக்கு எரிய வேண்டும். இது வழக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் அப்படி விளக்கு ஏற்றும் போது வையம் தகழியா அப்படி சில பாசுரங்களை நாம் சேவிக்கலாம். அடுத்து இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம் இல்லையா, அமுது செய்வித்தல்னு சொல்லுவோம். அந்த அமுது செய்யறது அம்சை செய்யும் போது கண்டிப்பாக திருவிளக்கு எரிய வேண்டும். இது நம்மளுடைய மரபில் சொல்லப்பட்டது. சரி, இப்போ அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அடுத்து தூபம் கமழ. தூபம் கமழ அப்படின்னா அகில் சந்தனம் கொண்டு அந்த உள்ளே இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அப்படி வாசனை வெளியே வீசி வெளியில வருதாம். உள்ளே இருந்து அப்படியே வெளியில அந்த வாசம் வருகிறதாம். நம்ஜியர் அதாவது பராசரப்பட்டவருடைய சிஷ்யர், அவர் அனுபவிக்கும் போது, இந்த பாசுரத்தை அனுபவிக்கும் போது எப்படி அருளி செய்வாராம்? படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு என்று பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் போலே அவருடைய திருமகளாய் அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் இங்கே எப்படி சொல்கிறாளாம்? துயிலணை மேல் கண் வளரும் என்று பாகவதர்கள் பள்ளி கொண்ட அழகை இங்கே அனுபவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். வளரும் அதாவது அபிமத லாபம் அவனாலேயான பின்பு நாம் செல்வதற்கு என்று அந்த பெண் என்ன செய்கிறாளாம்? தன்னுடைய மார்பின் மீது கை வைத்து கொண்டு உறங்குகிறாளாம். எல்லா உலகையும் ஈடுபடுத்தும் கிருஷ்ணன் அவனை பெறவிருக்கும் இவள் கவலையற்று உறங்குகிறாள் என்கிறாள் இந்த இடத்திலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். துவயத்தின் பூர்வ கண்டத்தின் பொருளை நினைத்திருப்பவள் இவள், உத்தரகண்டத்தின் பொருளிலே ஊன்றிருப்பவர்கள் அவர்கள், மாமன் கண்டத்தின் பொருளிலே ஊன்றியிருப்பவர்கள் அவர்கள். அதாவது பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், திருவாய்ப்பாடியிலே ஒரு பிராகிருத சம்பந்தம் தனக்கு உஜீவனம் என்று இருக்கிறார். தரம் மாதரம் தாரான் புத்ரான் பந்தூன் சகீன் குருன் சர்வ தர்மாம்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச சாக்ஷராத் லோக விக்ராந்த சரணம் தே விரஜம் விபோ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் ஆச்சாரியர்கள் மற்ற உபாயங்கள் உபேயங்கள் ஆகிய எல்லாவற்றையும் நன்றாக விட்டு திரு உலகு அளந்து அருளிய திருவிக்கிரமன்னனே உலக அளந்தான். எப்படி 3 அடி மண் 3 அடி மண்ணு கேட்டுட்டு எவ்வளோ தூரம் மண் எல்லாத்தையும் அளந்தானே, அந்த திரு உலகு அளந்து அருளிய அவன் என்ன செய்தானாம்? உன் திருவடிகளே சரணம் அப்படின்னு நாம அவனை பற்ற வேண்டும். எல்லாத்தையும் கொடுத்திருக்கான், அவனுடைய திருவடியை நாம் என்ன பண்ணணும்? பற்ற வேண்டும். அதுதான் இதற்கான அர்த்தம். தாயே தந்தையே என்னும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்றும் விடத்தக்கவராக சொல்லப்படும் தேகபந்துக்களே, அவர்களே என்னவா? வைஷ்ணவராய் இருக்கு
விரும்பத்தக்கவர்கள் என்று சொல்கிறார். அவர்கள் வைஷ்ணவர்களாக இருந்தால், பாகவத சம்பந்தத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தால் அவர்களை நாம் என்ன செய்யலாம்? உற்றார் உறவினர்னு ஒதுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அவர்கள் விரும்பத்தக்கவர்களே என்று இங்கே உணர்த்துகிறார். கொண்ட பெண்டீர் மக்களுற்றார் கற்றவர் பிறரும் கண்டதோடு பற்றதல்லால் காதல் மற்றறியாதும் இல்லை என்று ஆழ்வார் அருளி செய்தார். நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே என்றார் அன்றோ. பெரியாழ்வாரும் அவர் திருமகளாரும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே என்று அருளினார்கள். அப்போ உற்றார் உறவினர்கள் எல்லாம் குறித்து சொல்கிறார். இப்போ அடுத்தது எடுத்தோம்னா தூபம் கவழும் மாமான் மகளே, அந்த மாமான் மகளை ஆண்டாள் கோஷ்டி, அதாவது மற்ற தோழிகள் எல்லாரும் வெளியே இப்படி துவண்டு கொண்டிருக்கிறார்கள் உள்ளே இருப்பவளை எழுப்புவதற்காக. ஆனால் இதை கண்டும் பாராது இருந்தால் அவளுடைய தாய். அதனால சொல்கிறாள், மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் என்னது அனந்தலோ செவிடோ ஊமையோ அப்படின்னு சொல்றான். அன்றி செவிடோ, ஊமையா இருந்தாலும் கேட்டு வந்து திறக்கலாம், செவிடாய் விட்டாலோ ஒருவேளை காது கேட்கலையோ, இல்லை இரவெல்லாம் கிருஷ்ணனோட இருந்து இப்போ பெரும் துக்கத்தில் இருக்கிறாளோ, உமையோ அனந்தலோ, காதும் கேட்கல எதுவும் செய்யலை அப்படின்னா அப்படி மயங்கி கிடக்கிறாளா, அவள் பகவானிடத்தில் ஈடுபட்டு எல்லாவற்றையும் மறந்து இருக்கிறாளோ, ஏமப்பட்டாளோ, ஊரார் காவலிடாத இவள் இன்னும் காவலிடப்பட்டாலோ, உள்ளுக்குள்ளேயே அடைந்திருக்கிறாளோ, பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, பெருந்துயிலில் ஆழும்படி யாராவது மந்திரம் பண்ணி விட்டார்களா, மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம்தான் கொலோ என்று மந்திரத்தால் கட்டுப்பட்டாலோ என்று இதற்கான அர்த்தம். இப்படி கோபியர்கள் வார்த்தை சொன்னவுடன் நாம் வாழாதிருப்பது தவறு என்று உணர்ந்த திருத்தாயார் என்ன செய்தாலாம், நீங்கள் இவளுடைய சுபாவத்தை அறியவில்லை போலும், மோகித்து கிடப்பாரை தண்ணீர் தெளித்து அப்படி மயங்கி கிடக்கிறா அப்படின்னா நம்ம தண்ணீர் தெளித்து எழுப்பி விடுறதானே, அதே மாதிரி இவளுக்கு தென்றலும் சிறுதுளி போன்ற நாமங்களையும் சொல்லுங்கோள் என்று சொன்னாலாம். அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், அவன் எழுந்திருவான் அப்படின்னு சொன்னார்கள். உடனே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று சொல்கிறார். அப்போ நாங்கள் சொன்ன திருநாமங்களுக்கு ஒரு கணக்கே இல்லை, எவ்வளவோ திருநாமங்களை பாடிட்டோம், ஊத்தமன் பேர் பாடினோம். மாமாயன் ஆச்சரியங்கள், மாயம் அப்படின்னா ஆச்சரியங்களை செய்வது, மா என்றால் பெரிய 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 ஆச்சரியமான விசேஷமான செயல்களை தன்னுடைய குணசேஷ்டிதங்களாலே செய்பவன் அவன், எங்களை எழுதி கொண்டவன் மாமாயன். வைகுந்தன் நித்தியசூரிகளுக்கு அவனே நிர்வாகனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இடைச்சிகளான எங்களை கட்டவும் அடைக்கவுமாய் இருக்கும் ஒரு மாயாவி அப்படின்னு சொல்றான். சூட்டனன் மாளிகள் தூயன ஏந்தி பின்னோர்கள் நன்னீர் ஆட்டி தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு ஒன்ன பூந்து இமிலேற்றுவன் கூன் ஆடினை கூத்து அடல் ஆயர்த்தம் கொம்பினேக்கே, அடல் ஆயர்த்தம் கொம்பினேக்கே. மாமாயன் என்று இவனுடைய சௌலபிய குணத்தையும், மாதவன் என்று இந்த குணத்திற்கே குரு குலவாய் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் இங்கே சொல்லுகிறது. சீதா பிராட்டி அப்போதுதான் அபராதம் செய்தவர்களான ராட்சசிகளை திருவடியிலிருந்து ரட்சித்த உன்னால் ராமகோஷ்டியானது அப்படியே ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுதான், ஆண்டாள் கோஷ்டி நிறைய இருக்கிற மாதிரி இருந்துதான். இப்படி பட்டர் அருளி செய்தார். மாதவன் வைகுந்தன் तो परे लोके श्रियशार्दं जगत्पतिकी आस्ते विष्णुरते तु परे लोके श्रियशार्दं जगत्पतिकी आस्ते विष्णु चिन्त्यात्मा பக்தை பாகவஸ்தை சக. வைகுண்டமாகிற மேலான உலகள் ஜெகத் சுவாமியும் நினைத்ததற்கு அறிவனுமான ஸ்ரீதேவியுடன் கூடியவனுமான பகவான் ஸ்ரீ விஷ்ணு பக்தர்களுடனும் பாகவதர்களுடனும் எழுந்தருளி இருக்கிறான் என்ற அந்த பிரமாணத்தை இங்கே அனுசந்திப்பது. இப்படி மேன்மைக்கும் நீர்மைக்கும் இரண்டுக்கும் ஏதுவான ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய திருநாமங்கள் மாமாயன் வைகுந்தன் என்றெல்லாம் அவனை சொல்லி பல நாமங்களை நாம் சொல்லி, நாமம் பலவும் என்று மாமீர் அவளை எழுப்பீரோ என்று நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம். இப்பொழுது தன்னை உபாயமாக பற்றுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண். இவ்வாறாக தூமணி மாடத்து சுற்றுமுள்ளக்கேறிய தூபம் கமழ என்ற இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானி உபாயம் என்றிருக்கும் ஒரு கோபிகையை எழுப்பது போல
ராமபிரானிடத்திலே சீதா பிராட்டி வைத்திருந்த மகா விஸ்வாசத்தையும் அனுமனிடத்திலே ஸ்ரீராமனே வந்து எம்மை காப்பார் என்று சொன்னது போல அவனிடத்திலே நமக்கு மிகுந்த விசுவாசம் வேணும் என்பதை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். நாளை அவள் என்ன சொல்ல போகிறாள், எந்த கோபிகையை எழுப்பப் போகிறாள்? ஏன்னா 10 கோபிகைகளை 6லிருந்து 15 வரைக்கும் 10 கோபிகைகள் பார்த்தோம். இன்று 3வது கோபிகையான உபாயம் கிருஷ்ணனே என்று இருப்பவள் அவனே தன்னை தேடி வருவான் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த தோழியை எழுப்பினாள். நாளை அவள் எந்த தோழியை எழுப்புகிறாள் என்பதை நாம் காத்திருந்து அனுபவிப்போம். நன்றி, நமஸ்காரம்.